இந்தாங்க, இந்த பழத்தை சாப்பிடுங்க மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி. சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும் மீனா. நம்ம பொன்னிட்ட பேசினியா பாண்டிய பத்தி? நீ அடுத்த வாரம் நிச்சயம்னு ஏதாவது சொன்னியா? இல்லங்க, அவள்கிட்ட அந்த அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னதுக்கே அந்த ஆட்டம் ஆடுதா. இதுல நிச்சயம்ட்டு எப்படி சொல்லலாம் தெரியல. பொறுங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 நாள்ல சொல்லிடுவேன். இந்த மீனா பிள்ளைகிட்ட எதுவும் சீக்கிரம் சொல்லிடு. ஒரு நாளைக்கு நிச்சயம்னா எதுவும் சண்டை போட்டுட்டு அழுதுட்டு எடுத்துட்டு இருப்பா. 4 பேர் பார்த்து சிரிக்கிற நம்ம ஆயிடக்கூடாது. என்ன விளங்குது இல்ல? அவள்கிட்ட எப்படி பக்குவமா சொல்ல முடியுதோ இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள சொல்லிடு. நாளை போட்டு இழுத்துட்டு இருக்காத. இந்த மீனா, இப்படி ஒரு சம்பந்தம் நம்ம தவறு இருந்தாலும் இப்படி நமக்கு கிடைக்காது. இப்படி நல்ல குடும்பம், சொத்துக்கு மேல சொத்து, நல்ல பய வேற. நம்ம குடும்பமே ஓஹோன்ட்டு இருக்கும், எப்படியோ இருக்கும். நம்ம பொண்ணி நினைச்சு பாக்காத அளவுக்கு நல்லா இருப்பா. அவள்கிட்ட எப்படி பக்குவமா சொல்லியோ சொல்லி புரிய வச்சிரு. இது நம்ம குடும்ப கௌரவம் இதுலயே தான் அடங்கி இருக்கு. எந்த கேவலமும் வந்துடக்கூடாது. நல்லபடியா முடிக்கணும். என்ன உன்னை நம்பிதான் இருக்கேன் மீனா. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டீங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம பிள்ளைக்கு நல்ல ஒரு சம்பந்தம் வந்துச்சுன்னா வேண்டாம் நான் சொல்ல போறேன். எப்படி எப்படி கொண்டு போகணும் அப்படி எப்படி கொண்டு போய் சரியான நேரத்துல அவளுக்கு கல்யாணம் முடியும் பாருங்க. நீங்களே மூக்குல விரல் வைக்க போறீங்க. நம்ம பிள்ளையா இப்படி சம்மதிச்சிட்டாளா இப்படி இருக்காளா அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க, நிம்மதியா தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். வாடா, எங்கடா போயிட்டு வர? தினமும் 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன்ல, மணி 9:30 ஆகுது. எங்கிட்ட தான் போயிட்டு வர? கேட்டா வேலைக்கு விஷயமா அலைஞ்சிட்டு வரேங்க. ஆமா, வேற பொய்யா சொல்லுதேன்? வேலை விஷயமாத்தான் இப்பவும் அலைஞ்சிட்டு வரேன். ஆமா, பொண்ணுக்கு அடுத்தவர் நிச்சயதார்த்தம் சொன்னீங்கல்ல, அவள்கிட்ட இதை பத்தி சொன்னீங்களா? அம்மா, எது இருந்தாலும் ஒரு வார்த்தை அவள்கிட்ட முன்னபுத்தி சொல்லிருங்க. அது ஒரு கிறுக்கு பிடிச்சது பாத்துடுங்க. ஆமாடா, சொல்லணும். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். இல்ல நாளைக்குள்ள சொல்லணும். இப்ப என்ன சொல்லலாம்? நம்ம பிள்ளை நம்ம சொன்னா கேட்க மாட்டாளா என்ன? இல்லம்மா கேட்க. ஐயோ வந்துட்டாள. இல்லம்மா, அதுக்கு என்ன? அம்மா அப்பா சொன்னா கேட்காத பிள்ளைல எதுவும் உலகத்துல உண்டா என்ன? நான் தான் இருக்கேன். நாளைக்கு ஒரு கழுதைய பார்த்து கல்யாணம் முடியலான்னு சொன்னாலும் நான் முடிக்க மாட்டேன். அம்மா அப்பானா அம்புட்டு மரியாதை. என்ன மொத்த 7:30 இங்கிட்டு உட்காந்துருக்குது? தெரியாமல்ல இங்கிட்டு வந்துட்டோம். என்ன கழுதைய கல்யாணம் பண்ண போறியா? நீ பேசுற பேச்சுக்கு உனக்கு கழுதையத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அம்மா, அப்புறம் பாண்டி மச்சன்ட்ட இப்ப போன் பேசினேன். என்ன மனுஷன், தங்கமான மனுஷமா. இப்படி ஒரு மனுஷன் நம்ம குடும்பத்துக்கு வர போறாருன்னா அப்பா நல்ல பையன்மா. நல்ல பையன், நல்ல பையன். நான் கேரண்டி கொடுக்கேம்மா. எப்படி பேசுறாருன்னு நினைக்க? அவருக்கு இருக்கிற சொத்து அப்பா அளவே இல்ல. இந்த ஒழுங்கா இருந்துக்கோ. அண்ணன்ட்டு கூட பாக்க மாட்டேன். பூச்சட்டிக்கு மண்டவாக்கல இறஞ்சி போடுவேன் பாத்துக்கோ. சும்மா என்னத்துக்கிட்டே பேசிக்கிட்டு என்ன இப்படின்னா ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்த. என்ன பார்த்ததுக்கு அப்புறம் பாண்டி நோண்டின்ட்டு அப்படிலாம் இல்லையே. நான் அம்மாட்ட கேசோல தானே பேசிட்டு இருந்தேன். குத்தவள நெஞ்சுதான் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. ஓ, உனக்கு குறுகுறுக்குதோ? சரி மீனா, இதான் சரியான சந்தர்ப்பம். அவள்கிட்ட சொல்லிடு. என்ன, நான் சேகர கூட்டிட்டு அங்கிட்டு போறேன். டேய் கொஞ்சம் வாடா, அங்கிட்டு உனக்கு ஒரு சட்டை வாங்கி வச்சிருந்தேன். சேர்ந்துருக்கா இல்லையா என்னன்னு போட்டு பாரு. சேர்ந்துருக்குனா இருக்கட்டு, இல்லாட்டா நாளைக்கு கூட காலையிலேயே மாத்தணும். அதே வா. பொன்னி, இந்தா இந்த பழத்தை சாப்பிடுறியா? நம்ம வாழைத்தோப்புல உள்ள பழம் நல்லா இருக்கு, தேனாட்டம் இருக்குது. சாப்பிடுறியாடி? காது எதுவும் கேட்காம ஆயிருச்சா என்னன்னு தெரியலையே. அடியே ஒன்னதானே? அடக்கழுது அம்பிட்டு திமுறா என்ன? உடம்பு முழுக்க கொழுப்பு ஏறி கிடக்குது. வர வர எல்லாம் என்னைய சொல்லணும். நீ சொன்ன பேச்சுக்கெல்லாம் ஆனம்ல, அதனாலதான் இப்படி நடக்குது போல. நல்ல மதிப்பு தான் கொடுக்குது அம்மாக்கு. அடியே என்ன உங்களுக்கு நிம்மதியா கூட சத்த நேரம் இருக்க விட மாட்டேக்கீங்க. என்ன உங்களுக்கு இப்பதான் பாசம் இருந்தாலும் பொங்கிட்டு வருதோ? பழமும் வேணாம் ஒண்ணு வேணாம், கொண்டுட்டு போங்க எங்கிட்டு. இந்த பொண்ணி ரொம்ப ஓராத்தான் போயிட்டு இருக்க பாத்துக்க. எல்லாம் நான் கொடுத்த செல்லந்தே உன்னை இப்படி கெடுத்து வச்சிருக்கேன் நானே. சரி, அதெல்லாம் போட்டு அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னோம்ல, பொண்ணு பார்க்க வரல, உன்னை நிச்சயம் பண்ணதுதான் வராக. சரியா? நானும் 1-2 நாளா சொல்லணும்னு நினைச்சேன், பேச சந்தர்ப்பம் அமையல. என்ன என்ன சொன்னீங்க? என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? பொண்ணு பார்க்க தான் வராங்கன்னு சொன்னீங்க, இப்ப என்ன நிச்சயம் சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா, இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்துக்கிடுங்க. எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான் பாத்துக்கிடுங்க. பேசாம இருங்க. ரொம்ப மனசை போட்டு வேதனைப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த உன்ட ஒருக்கதான் சொல்ல முடியும், சும்மா சும்மா சொல்ல முடியாது. அடுத்த வாரம் வாராக பாண்டி வீட்டுல இருந்து நிச்சயத்துக்கு. நாளை பின்ன போன் அடிச்சா என்ன ஏதுன்னு ஒழுங்கு மறுவாதே பேசுத. ஏதாவது கோழி கிண்டி விடணும்னு நான் நினைச்சேன், அப்புறம் நடக்குது வேற பாத்துக்க. என்ன இந்த வீட்டுல நமக்கு தெரியாம என்னெல்லாமோ நடக்குது.
பொண்ணு பார்க்க தானே வராங்கன்னு சொன்னாங்க. இப்ப என்ன நிச்சயம்ட்டு குண்டவாளி போடுதாக. ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இம்புட்டு சோதனை? உன்னை கும்பிட வந்ததுக்கு இம்புட்டு பெரிய தண்டனையா கொடுக்குது எனக்கு. இன்னும் நம்ம சும்மா இருந்தா கல்யாணமே முடிச்சாலும் முடிச்சிருவாங்க. நாளைக்கு காலையிலே சரணா தலைமை பார்க்கணும். பார்த்து அதுக்குள்ள வழிய பார்க்கணும். இந்த அம்மா வர வர வில்லியா மாறிட்டு இருக்குது. முன்னாடி அம்மா தான் நமக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும். எது சொன்னாலும் அவ செய்யறது நல்லதுங்கும். இப்ப பாரு, எது சொன்னாலும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு என்னை போட்டு குழுன்னு கொழுது. இப்படி விட்டா சரிப்படாது. பொன்னி உஷாரா இருந்து கொடி. இன்னும் நம்ம இருந்தா கல்யாணம் பண்ணாலும் பண்ணி வச்சிருவாங்க. அதுல 1000 போன் வேற பாண்டி நோண்டின்ட்டு. விடியட்டு பொழுது விடியட்டு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அம்மா, இன்னைக்கு என்ன சாப்பாடு கட்டியிருக்க? இன்னைக்கு சோறுன்னு ஆக்கலடி. மாட்டுத்தொழுத்துல கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதான் பெருக்கி எடுத்து சுத்தம் பண்ண. இல்லைன்னா பால் காய்ச்சி அப்படி இப்படின்னு அலைஞ்சனால சுத்தம் பண்ண முடியல. அதான் நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கஞ்சி இருந்து பழைய கஞ்சி, அதை புழிஞ்சு தயிர் ஊற்றி கிண்டி வச்சிருக்கேன். சாப்பிடுன்னு தேங்காய் துவையில அரைச்சி வச்சிருக்கேன். மாங்காய் வடும் வச்சிருக்கேன். என்ன சாப்பிடு, சாயந்தரம் வரும்போது சூடா சோறாக்கி தாரேன். போங்கம்மா, சும்மா கஞ்சி மாவடு ஊர் தயிர் சாதம் ஊறுகான்ட்டு. எனக்கு நீ பிரியாணி வேணும். என்ன பிரியாணியா? இது என்ன புது கதையா இருக்குது? நம்ம வீட்டுல இம்புட்டு நாளாச்சே பிரியாணியே கிண்டினது இல்லையே. தக்காளி சோறு தான் ஆக்குவேன். என்னடி பிரியாணி எல்லாம் கேக்குதே? காலேஜ்ல பிள்ளைய வகை வகையா கொண்டு வந்து சாப்பிடுறாங்க. நான் மாத்திரம் கஞ்சி, பழைய சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம் அப்படின்ட்டு கொண்டு போறேன். அதுல முக்கானாலும் பழைய சாதத்தை தான் புரிஞ்சு வச்சு தரேன். போமா, 4 பிள்ளைய கூடாது சாப்பிடறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குது. ஏண்டி இருக்கதானே வச்சு தருவா? சாப்பிட வேண்டியதானே? 4 பிள்ளைய கூட சாப்பிட்டா என்ன? சாப்பாடுதான் கொண்டு போய் சாப்பிடுத, வேலை செய்ய கொண்டு போற. அப்பத்தா இந்த சும்மாரி பாத்துக்க. எனக்கு நீ பழைய சாதம்னா எனக்கு வேணாம். எனக்கு பிரியாணி தான் வேணும். இல்ல துட்டு கொடுங்க, நான் பிரியாணி போற பாதையில வாங்கிக்கிறேன். என்ன பூமாரி, உனக்கு கடையில போய் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தைரியம் வந்துருச்சோ? வீட்டு ஆம்பளைகளே என்னத்தை வைக்கணும் அதான் சாப்பிடுறான். என்ன வர அணக்கம் இல்லாம நீ என்ன அது வேணும் இது வேணும்ட்டு எது வைக்கிறமோ அதான் சாப்பிட்டாகணும். இல்லன்னா நீ காலேஜுக்கே போக வேணாம், வீட்டுல இருக்கிற. ஐயோ, இந்த பழைய சாதத்தை கொண்டு எங்கிட்ட நான் கொண்டு டாக்டரை கொடுப்பேன்? மத்தியானம் என்ன சாப்பாடு என்ன ஏதுன்னு கேட்பாரு. அம்மாக்கு புரியவே மாட்டுது. சரி, அதே வச்சு தொலைங்க, நான் போறேன். பாருங்கத்த, பூமாரிக்கு காலேஜ்னு சொன்னா காலேஜுக்கு போன அப்புறம் வாய் ரொம்பத்தான் நீளுது. பிள்ளைய ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னொன்னு கொண்டு வரும். அதே நம்ம வீட்டுல செய்ய முடியுமா? நம்ம வீட்டுல என்ன ஆக்குதமோ அதானே சாப்பிட்டாகணும். பாருங்க, வேணாம் வேணான்ட்டு யாரு கேக்குதா? என்னம்மா காலையில பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு யாரைய பத்தி? நீ என்னடா கழுத்துல மாலையில எல்லாம் போட்டு சாமியார் மாதிரி இருக்குதே? இல்ல அப்பதா, அன்னைக்கு சேரனை போட்டிருந்தாரா, நல்லா இருக்குன்னே. அப்ப களைச்சி தந்தாரு, நீ போட்டுக்கோ அப்படின்ட்டு. அதான் சும்மா போட்டேன். என்ன இதுக்கு என்ன சாமியார் ஆக்கிட்ட? இல்ல, நீ இப்படி எல்லாம் போட மாட்டிய, திடீர்னு போட்டிருக்கிய, அதான் அப்படி சொன்னீங்க. ஏயா சரவணா, இந்த நம்ம துளுத்துள்ள மாடெல்லாம் கொஞ்சம் அங்கிட்ட மரம் இருக்குல்ல, அங்கிட்ட கொஞ்சம் கட்டிடுவியா? அது கொஞ்சம் மேஞ்சுட்டாது கிடக்கும். நான் இம்புட்டு நேரம் வயல்ல அங்க வயல்ல அங்க எல்லாம் வேலையை பார்த்துட்டு இப்பதான் வந்தேன். காலெல்லாம் வலிக்குதியா, கொஞ்சம் இதை மாத்திரம் செய்வியா? சரிம்மா, அதுக்கு என்ன, நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யாம சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. உன் தொங்கச்சிக்கு ஏதோ பிரியாணி வேணுமா? எல்லா பிள்ளைகளும் காலேஜ்ல வகை வகையா கொண்டு போய் திங்குதான், இவளுக்கு மட்டும் பழைய சாதம் கொடுக்கல அப்படின்ட்டு இம்பிட்டு நேரம் மூஞ்ச கருத்துக்கிட்டு போறா. அதான் நீ போற பாதையில ஒரு பிரியாணி ஏதோ வாங்கி குடியா, ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போட்டு. பிரியாணியா? அதுக்கு என்ன, மாரியண்ணன் சொல்லுங்க, மாரியண்ணன் தான் என்ன கொண்டு விடுதேன்னு சொன்னா, மாரியண்ணன் வாங்கி கொடுக்கும். சரி, நான் மாட்டை கொண்டு கெட்டுதேன். ஆமா, அந்த போனை நான் எடுத்துட்டு போறேன், அங்கிட்டு இருந்தா இந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கலாம். அதுக்குதான் அண்ணன் கேட்டா சரவணா தான் போன் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. என்ன பொன்னி நில்லு, எங்கிட்டு போற? வீட்டுல இம்புட்டு சோழி இருக்குது, எங்கிட்டு போற நீ? போய் துணிய சோப்போடு போ. என்னம்மா புதுசா இருக்குது, எங்க போறேன்ட்டு? எங்க செல்வி வீட்டுக்கு தான் போவேன், வேற எங்கிட்டு போறேன்? இந்த செல்வி வீட்டுக்கு போறேன், கிளவி வீட்டுக்கு போறேன்னு போனதெல்லாம் போதும். என்ன, அடுத்த வாரம் நிச்சயம் இருக்குது, நிச்சயத்தை வச்சுட்டு எங்கிட்டும் போக கூடாது. போ, உள்ள சோழி 1000 சோழி கிடக்குது, போய் செய் போ. ஒழுங்கு மறுவாதியா வீட்டு சொல்லிய கத்துக்க. என்ன பிறகு போற இடத்துல கேப்பா, ஆத்தாக்காரி என்னதான் சொல்லி கொடுத்தா, போய் சேர் போட்டு உட்காரதான் சொல்லி கொடுத்தாளா? வீட்டு சொல்லி எதுவும் தெரியாதா? மினிக்கிட்டு நிக்கதான் தெரியுமா? இப்படிதான் படிச்சிருக்கேன்ட்டு கேப்பா.
அது எதுக்கு? போய் அடுப்பங்கல்ல காயெல்லாம் வெட்டி வை. இந்த இருங்கம்மா, பட்டம் பறக்கிற பட்டத்தை ரொம்ப பிடிச்சி இழுத்தோன்னு வைங்களேன், அருந்து போயிரும். அத மாதிரிதான் வாழ்க்கையும், புரியும்னு நினைக்கிறேன். அத மாதிரி தாண்டி, பட்டத்தை எங்கிட்டாச்சும் பறக்கட்டும்னு விட்டோன்னு வையேன், பட்டம் எங்கிட்டாச்சும் போய் சிக்கி சீரழிஞ்சு போகும். அதுவே நம்ம பிடிச்சி இழுத்தோன்னு வையேன், நம்ம கைக்கு பட்டமாச்சு அருகாம வந்து சேரும். உனக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் செல்வியை பார்க்க போறேன், அம்புடுதேன். நீங்க எதுவும் மனசுல நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. வழி விடுங்க, அப்புறமா பார்க்கலாம். போடி போ. எங்கிட்டு என்ன பேசினா உன்னை எங்கிட்டு இழுக்க முடியும்ட்டு எனக்கு தெரியும். சரவணனை பார்க்க தானே போற, போ. சரவணனை பார்க்க போ, சந்தோஷமா. வரும்போது நீ எப்படி வரேன்ட்டு நானும் பாக்குறேன். இந்த பொண்ணு எதுவும் போன் அடிப்பாள, அதான் போனை தூக்கிட்டு வந்தேன். நம்ம போன் பண்ணாலும் யாரும் எடுத்துட்டாங்கன்னா அது வேற வீண் வம்பு. ஆனா அத்தை எப்படி பேசிட்டாங்களே, அது வேற வருத்தமா இருக்குது. அப்படியா இப்படியான்ட்டு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன முடிவெடுக்கன்ட்டே வழங்க மாட்டுக்கு. சே, பொன்னி போன் பண்ண மாட்டாளான்ட்டு இருக்குது. பொன்னி குரலை கேட்கணும் போல இருக்குது ஆசையாட்டு. என்ன நம்பர்ல இருந்து போன் வருது? பொண்ணியத்தான் இருக்கும்னு நினைக்கேன். செல்லி போன்ல இருந்து எதுவும் போன் பண்ணாளா? ஹலோ மாரி, கிளம்பிட்டே? என்ன நேரம் எம்பிட்டு ஆகுது? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குதுக்கு? சே, சேவரண்ணா. அண்ணே போன நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ணே கிளம்பி எப்பதே வந்திருப்பானே. அப்படியாடா, போன ஒன்ட்டே இருக்குது. சீக்கிரம் வருவான்னு பார்த்தா எம்பிட்டு நேரம் காத்துட்டு கிடக்க. ஆமா, நீ எங்க இருக்க? நானே அம்மா அந்த மாட்டை கெட்ட சொன்னாங்க, அதான் எங்கிட்ட கெட்ட வந்தேன். அண்ணே பூமாரியை கொண்டு விட போயிருப்பான்னு நினைக்கேன். காலேஜில் கொண்டு விட்டுட்டு அப்படியே வருவானா இருக்கும். ஓ அப்படியாடா, சரிடா மாப்பிள, அப்புறமா பாப்போன்னு வைக்கிட்டா. பொண்ணுல நினைச்சோம், பொண்ணின் நினைப்பாவே இருக்கிறதால பொண்ணு அடிக்கிறவங்கெல்லாம் பொண்ணின்ட்டே நினைச்சிட்டு இருக்கேன். நல்ல வேலை சேகரன்ட்ட பொண்ணின்னு கேட்கல, அம்புட்டுதியா நம்மள ஒரு வழி ஆக்கிருப்பாரு. இது யாரு? அடுத்த நம்பரு. சரி, இத யாருன்ட்டு கேட்டே எடுப்போம். ஹலோ சரவணா, நான் தான் உன் அத்தை பேசுறேன். சொல்லுங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? எங்கிட்டு நல்லா இருக்கிறது? நல்லா இருக்கா விடுதா, நான் பெத்த மாவா. இந்த எம்பிட்டு தூரம் சொல்லியும் உன்னைய பார்க்கத்தான் வாரான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் அவளை பத்தி. உன்னைய பார்க்கதான் வாரா, என்கிட்ட செல்வியை பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு அங்க வாரா. சரி, உன்ட சொல்லுதேன் சரவணா, அவ வரவள்கிட்ட நீ என்ன பேசி ஏது பேசுவியோ, இன்னும் ஒன்னா வந்து அவ பார்க்கவே கூடாது. அந்த அளவுக்கு எதையாச்சும் பேசி அவளை அனுப்பிடு. என்ன என்னத்த இப்படி பேசுறீங்க? எனக்கு அப்படிலாம் பேச வராத. என்ன சரவணா, இம்புட்டு தூரம் சம்மதிச்சுட்ட, இது கூட உனக்கு பேச தெரியாது? சரி, உனக்கு பேச தெரியல என்ன, நான் பேசுறதையும் அத மாதிரி கேட்டு நீ அவள்கிட்ட பேசி என்ன. இப்படி பேசினேன்னு வையேன், அவ நீ இருக்கிற தலைவாச பக்கமே திரும்ப மாட்டா. நான் சொல்றது மாதிரி கேளு சரவணா. வருவா இல்ல, எதுக்கு வந்த என்னன்னு கேளு, அப்ப விவரத்தை சொல்லுவா. சரி பொன்னி, உனக்கும் எனக்கும் இன்னும் ஒத்து வராது. நீ வீட்டு சம்மத்தோடி கல்யாணம் பண்ணுவ, உன் வீட்டு சொத்து துட்டெல்லாம் நகை நட்டெல்லாம் கொண்டு வருவேன்ட்டு தான் உன்னை விரும்பினேன். ஆரம்ப காலத்துல உன்னை பிடிக்காம தானே இருந்துச்சு. திடீர்னு பிடிச்சதுன்னா என்ன, உன் சொத்தெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையில தான் உன்னை பேசினேன். இன்னைக்கு நீ உன் வீட்டுல உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உன்னை தனியா கூட்டிட்டு போய் குடும்பம் கழிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு திறமை இல்லம்மா. அதுவும் இல்லாம நீ தனியா வந்தேன்னா, வெறுங்கலத்தோடி வந்தேன்னா அது எனக்கு நல்லா இருக்காது. நீ உன்னைய நான் விரும்பல, உன் சொத்தையும் உன் பணமும் தான் விரும்பினேன் அப்படின்ட்டு பேசு. கண்டிப்பா அவ இன்னும் உன்னை பார்க்க வரவே மாட்டா. என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு இப்படி எல்லாம் பேசவே வராது. அதுவும் பொண்ணிட்ட போய் நகைக்கும் பணத்துக்கும் தான் அவனை விரும்பினேன்னா, இல்லத்த என்னால முடியாது, இப்படி பேசவே முடியாது. சரவணா, உன்னைய கடவுளா நினைக்கப்பா. உன் வீட்டுல இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நீ 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை முடிக்க மாட்டேன். பொதுவாவே 1000 பொய் சொல்லி கல்யாணம் முடிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுல 1000 பொய் நான் சொல்லலையே, ஒரு 1-2 பொய் தானே சொல்லுதேன். சரவணா புரிஞ்சுக்க சரவணா, அடுத்த வாரம் நிச்சயம். அவளை நீ இப்பமே சொன்னாதான் அவ 2-3 நாள்ல பேசி எடுத்து அவ மனசை மாத்த முடியும். சரவணா, அவன் காலில் நாளும் விழுதேன்ப்பா.
சரிங்க அத்தை, பொண்ணி வரட்டு, நான் இப்படியே பேசி அவளை அனுப்பிடுறேன் அத்தை. இதான் சரவணாட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். சரி, இப்படிதான் உங்க அப்பாவும் எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்த வள்ளலா இருந்தாரு. நீயும் அதை விட குணத்துல நல்லவனா இருக்கப்பா. உனக்கு நல்ல பொண்ணு அமையும். சரி சரவணா, வச்சிருந்தேன்.